படம் சூப்பர். நல்லா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து போறேன்னா இந்தியன் 1 பார்த்துட்டு தான் போனேன். அதுல இது பண்ற மாதிரி தான் தொடங்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. அதோட நல்லா பெஸ்டா நல்லா அனிமேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போ உள்ளவங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்கிறது. கெட்டப் அது ஸ்டார்டிங்ல அவர் சின்ன வயசுல இருந்து நடிச்சது இப்போ வரைக்கும் என்னென்ன கெட்டப் போட்டிருக்காரு எல்லாமே வந்தது. அது செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. எடிட்டிங்கும் சூப்பர், அனிமேஷனும் சூப்பர். அவர் ஆக்டிங் சொல்லவே வேணாம். அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நல்லாதான் நல்லா நடிக்கிறாருன்னு கூட சொல்ல முடியாது. அவரை எப்படி நடிக்கிறாருன்னு வார்த்தையால எதுவுமே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளவா அவரை காமிக்கவே இல்லை கமல்ஹாசனை. சும்மா நார்மலா இப்படியே போயிடும் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பார்க்க இன்னும் நல்லா ஆர்வமா நல்லா இருந்துச்சு. சித்தார்த் எப்படி சொல்றது, அவரும் நல்லா அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட், அதாவது எல்லா கேரக்டர்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே வேற ஒருத்தவங்களை போட்டிருந்தாங்கன்னா சத்தியமா இது நல்லா இருந்திருக்காது. அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு அந்தந்த ஃபேஸும் அவங்களோட ஆக்ஷன் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கரெக்டா நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாரையும். அனிருத் மியூசிக் சொல்லவே வேணாம். அந்த விக்ரம் படத்துல இருந்து அப்படியே நல்லா தான் இருக்கு. ஏஆர் ரகுமான், ஆமா, அந்த இந்தியன் 1ல அவர் போட்டிருந்தாரு. அவரும் போட்டிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் மியூசிக். அதுதான் விவேக் நான் எதிர்பார்க்கல இதுல விவேக் வருவாருன்னு. ஏன்னா அவர் இறந்துட்டாரு. சரியா, நான் விவேக் இறந்தது அதுக்கப்புறம் மனோபாலா அவரும் நடிச்சிருந்தாரு. நான் எதிர்பார்க்கல அவங்க 2 பேரும் இதுல வருவாங்கன்னு. அப்பதான் யோசிச்சேன் இந்த படம் எத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு. எஸ்.ஜே. சூர்யா அவரை பத்தி சொல்லவே வேணாம். அவரு அப்பல இருந்து அவரு ஹீரோவா நடிச்சா கூட இந்த அளவுக்கு வராது. அவர் வில்லன், அந்த இதுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். அந்த இந்தியன் அந்த காக்கி ட்ரெஸ் அதுதான் எனக்கு இல்ல இன்னும் அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. கெட்டப்லாம் நிறைய போட்டிருக்காரு, அதுக்காக படம் பார்க்க முடியல. வெரி டிசப்பாயிண்டட். சங்கர் சார் படம் மாதிரி இல்ல, சுந்தர்சி படம் மாதிரி அவ்வளோ பெருசாலாம் இம்பாக்ட் இல்லைங்க. ரொம்ப டிசப்பாயிண்டட். இந்தியன் 2 எதிர்பார்த்து வந்தோம், ஆனா அது எந்த 2மே இல்ல. அது ரொம்ப டிராக், எல்லாமே டிராகிங்கா இருந்த மாதிரி இருந்தது. எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. அவ்வளவுதான். இவ்வளோ பில்டப் கொடுத்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. கமல்ஹாசன் ஃபேன்ஸ் பிடிக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அவருக்காக. அவர் எல்லாமே செம்மையா தான் இருப்பாரு. அவர் வந்து எஃபெக்ட் போட்டு பண்ணுவாரு. போட்டு பண்றதுனால எல்லாமே செம்மையா தான் இருக்கும். அதுவும் அவங்க அம்மா வந்து இறந்தப்போ உள்ள விட மாட்டாங்க. அந்த சீன் அப்படியே அழுதுட்டோம். எமோஷனலா இருக்கவங்க அழுவாங்க, மத்தவங்க எல்லாம் தெரியல. ஓகே, ஓவரால் படம் ஓகே. அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. ஆக்சுவலி சூப்பரா இருந்தது ஆக்டிங். அதுவும் அம்மா சீன் வரும்போது சூப்பரா இருந்துச்சு. எமோஷனலா செம்மையா இருந்துச்சு. அவர் மாஸ், எப்பவுமே ஒரு மாஸ் தான். செம்ம அவரை பத்தி சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும். அவரும் சூப்பர் தான். நான் என்கிட்ட போய் கேக்குறீங்களே. சூப்பரா இருந்துச்சு. எஃபெக்ட்லாம் செம்மையா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட் செம்மையா இருந்துச்சு. நமக்கு தெரியல. ஓகே, ஓவரால் ஓகே தான். 3க்கு தான் வெயிட்டிங், பாப்போம் அதுவும் எப்படி இருக்குன்னு. போட்டாங்க, லாஸ்ட்ல போட்டாங்க இந்தியன் 3ன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க படத்துல வந்து அவங்க ஏஜ், அந்த ஏஜ்ல இப்படி ஒரு ஆக்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. அவர் ஏஜ் ஆயிடுச்சா அப்படின்னா நம்பவே முடியல. அந்த மாதிரி நல்லா இருந்தது. நீங்க சொல்ல வேண்டாம், அனிருத்தோட டயட் ஃபேன் நானு. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அனிருத் மியூசிக். இதுவே நல்லா இருந்தது. 3 ஹவர் போனதே தெரியல எங்களுக்கு. காசு வந்து வேஸ்ட் கிடையாது. இன்னும் கூட நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர் நல்லா நடிச்சு. நாங்க சின்ன வயசுல இருந்த கமல் ரசிகர் தான். ஏஆர் ரகுமானோட மியூசிக் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளவுதான். சித்தார்த்தோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அதுல நல்லா அழகா நடிச்சிருக்காரு. அவரு நல்லா யங்கா இருக்காரு. எதுவுமே தெரியல, வயசான மாதிரிலாம் தெரியல. கமலுமே அப்படிதான் இருக்காரு. அந்த பழைய இந்தியன்ல பார்த்த அந்த லுக்கு சூப்பரா கொண்டு வந்திருக்காரு. நல்லா இருக்கு, மூவி சூப்பரா இருக்கு. ஆமா, அவரோட நெக்ஸ்ட் அவரோட அந்த த்ரில்லர் பார்ட்டிக்கு தான் பார்ட் 3ல வெயிட் பண்ண. அவரை ரொம்ப இதுல காட்டல. அவர் என்ன வில்லன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பார்ட் 3ல தான் அவரோட மோஷன் ஆக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். சமுத்திரக்கனி நடிப்பு. அவர் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்குவாருன்னு தெரியல, ஆனா கரெக்டா வாங்கி கண்டுபிடிச்சு சூப்பரா இருந்துச்சு.
இவரு விவேக்லாம் நடிச்சிருக்காரு அவரு. விவேக் நடிச்சிருக்காரு. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த படம். அவர் லாஸ்ட் படமா இருக்கு. ஆமா, நான் விவேக் சாரோட ஆக்டிங் வந்து அது எப்படி சொல்றது, நேச்சுரலா என்னதான் டூ போட்டிருந்தாலும் அவரோட நேச்சுரல்லே எங்கேயோ ஒரு ஒன்னு ரெண்டு இடத்துல வந்து மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் டூப்பா இருந்தாலும் நல்லா இருக்கு. அவரை பார்த்தா மாதிரி தான் இருந்தது மோஸ்ட்லி எங்களுக்கு. அவரை அவர் வந்து போலீஸா வராரு. பாபி சிம்மா அவரு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு செம்ம கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு அவருமே. அந்த சிபிஐ அதுக்கு செம்மையா இருக்கு. அவருக்கு நல்லா பொருத்தமா இருக்கு அந்த கேரக்டர். இந்த சீன் எனக்கு சூப்பரமா இருந்துச்சு. கமல் சாரோட அந்த சைக்கிள் வீல் மாதிரி பண்ணாரு சார். அது ரொம்ப கூஸ் பம்மா இருந்தாங்க. அந்த ஏஜுக்கு ஒரு எப்படின்றது தெரியல. அது சூப்பரா இருந்துச்சு. அது ஒரிஜினலா பண்ணாங்களான்றது தெரியல. பட் அது தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இந்தியன் போஸ்டர் மேல அவர் அப்படியே விழருது, அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங் கமலுடைய இது வந்து கனலத்தூர் கண்ணமால இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த கெட்டப்லாம் காமிச்சாங்க. ஆமா சார், அது இன்ட்ரோ மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் நாங்க எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் வீடியோஸ் எல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கோம். நல்லா இருந்துச்சு. அது கூட ஓரளவுக்கு எவ்வளவு எல்லாம் 4.5 கொடுக்கலாம்ண்ணா. 5க்கு ஒர்த்துண்ணா. மூவி பத்தியா? மூவி ஓவரால் நல்லா இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் தேர்ட் பார்ட். ஓகே. கமல்ஹாசனோட கெட்டப்ல எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஓகே, பார்க்கலாம். ஓகே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து படம் பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம்னு வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் மூவி. இவரு அனிருத் வந்து மியூசிக்லாம் மியூசிக் வந்து 2 சாங்ஸ் தான் இருந்தது. ஓகே தான் சாங்ஸ். சித்தார்த் அவருடைய புரியல. சித்தார்த் அவர் ஆக்டிங் எப்படி? நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஆக்டிங்கும் அதுல நல்லா இருந்தது. பட் தேர்ட் பார்ட்காக வெயிட் பண்றோம். அதுதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த படத்துல ஒரு கூஸ்பம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா? கூஸ் பம்ப் ஆகிற சீன், தட்ஸ் 6 பேக் சீன். அந்த 6 அது பேக் கொஞ்சம் சீன் நல்லா வந்து இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவர் ஃபைட்டிங் சீன்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சது பர்சனலா. ஓகே. அப்புறம் வந்து இவரு எஸ்.ஜே. சூர்யா ஓவர் காஸ்டியூம் ஓவர் ஆக்டிங். ஆக்சுவலி அவருக்கு அவ்வளவா வெயிட்டேஜ் இப்போ இந்த படத்துல இல்ல. தேர்ட் பார்ட்ல மேபி we are expecting that. சோ ட்ரைலர் யார் யாருக்கு பார்த்தோம். என்ன ரோலோ அதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஓகே. விவேக் மனோபலா அவங்களாம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட எப்படி இருக்காங்க? நாங்க எதிர்பார்க்காம வந்தோம். அவங்களாம் நடிச்சு கொஞ்சம் மீண்டும் திருப்பும் அவரை வந்து ரியலா பாக்குற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் பார்க்கும்போது படம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதுக்கு எதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? டெக்னாலஜி டெவலப் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இப்போ டெக்னாலஜி வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அப்போதுக்கும் இப்போதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ டெக்னாலஜி கெட்டப்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. தேர்ட் பார்ட் வந்து ஏதாவது ட்ரைலர் மாதிரி ட்ரைலர் போட்டிருக்காங்க. கமல்ஹாசன் வந்து ஓப்பனிங் வந்து கலத்தூர் கண்ணமால வந்து லாஸ்ட் ஓப்பனிங்ல போடுறாங்க. சொல்றீங்களா? நல்லா இருக்குங்க. அது நாங்கள் ஃபுல்லாக பார்த்தோம். அது நல்லா இருக்கு. அது ஸ்டார்டிங் அவரோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அது அப்புறம் வந்து இந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட்க்கு வந்தோம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. கமல்ஹாசனோட கெட்டப்ல எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குங்க. நேச்சுரலாக தான் இருக்குது. நல்லா போட்டிருக்காங்க. மேக்கப்லாம் நல்லா இருக்கு. படம் வந்து எப்பவுமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு தான் எதிர்பார்த்தோடு வருவோம். அதே மாதிரி தான் இருந்துச்சு படம். கேரக்டர் நல்லா இருக்குங்க. அவருக்கு அந்த சூட்டபிள் ஆகுது. அந்த கேரக்டர் நல்லா இருக்குது. கரெக்டா பண்ணிருக்காரு. ரஞ்சித் பத்தியா? லஞ்சம் அது கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம எப்படி இருக்கும்? அது சொல்லியிருக்காங்க. அதுபடி எல்லாரும் நடந்துக்கிட்டா நல்லதுதான். எக்ஸ்பெக்ட் பண்றோம். நல்லா இருந்துச்சுங்க. அதுல பாட்டு நிறைய இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இதுல பாட்டு அந்த என்டர்டைன்மெண்ட் இதுல இருக்கும். இது அப்படி இல்லாம நல்ல டெக்னிக்கலா நல்லா யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க படம். அந்த ஃபைட் ஒரு எஸ்கேப் அந்த சீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் அந்த லாஸ்ட் இதுல ஒரு அந்த எஸ்கேப் ஆகுற சீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.